அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 5/9/2025 ஆவணி வெள்ளியோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் திருவோணம். மிக மிக அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நாம் உச்சரிக்க வேண்டிய பெருமாளோட 24 நாமங்களை நேற்று ஒரு பதிவாக நம்ம சேனலில் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உரிய 2 பொருள்களான துளசி மற்றும் பச்சை கற்பூரத்தை இன்று வரக்கூடிய சுக்கிரஹோரையில் நம்முடைய சமையலறையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். ஸோ யாரெல்லாம் பார்த்து அதை இன்னைக்கு செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான ஒரு எளிய பதிவு. ஏன்னா இந்த பிரதோஷம், திருவோணம், வெள்ளி இந்த 3 அமைப்புகளும் ஒரே நாளில் சேர்ந்து வருவது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. சிவபெருமானையும் பெருமாளையும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிரனையும் வழிபடும்பொழுது இவர்களுடைய அருள் ஒன்று சேர நமக்கு கிடைக்கும். மிக மிக ஒரு எளிய வழிபாடு. ஸோ எல்லாருமே செய்யலாம். அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்வதற்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாருமே செய்யலாம். இதற்கு தேவையான அடிப்படையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு, அதாவது பித்தளையோ செம்போ அல்லது வெள்ளியில் சின்ன தட்டு இருக்குதுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் தட்டு மட்டும் வேண்டாம். இல்லை இந்த மாதிரி ஐட்டம்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு அகல் கூட எடுத்துக்கலாம். ஒன்றுமே தவறு கிடையாது. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அகலை எடுத்துகிட்டு அதில் பச்சரிசியை இதை மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் ₹1 நாணயத்தை மட்டும் வச்சுடுங்க. எப்பொழுதெல்லாம் நம்ம அரிசியையும் சில்லற நாணயத்தையும் சேர்த்து வைக்கிறோமோ நமக்கு தெரியாமலே பணத்தை நம் வசம் நாம் ஈர்க்கிறோம். ஏன்னா நிறைய பூஜை புனஸ்காரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அரிசி எடுத்தோன்னா அதோட ஒரு சில்லற நாணயமோ அல்லது ₹1 நோட்டோ நம்ம வச்சு தான் அதை செய்வோம். இந்த ரைஸுக்கு அந்த அரிசிக்கு அவ்வளோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். இல்லை பெரிய சைஸ் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு எதிர்த்தாப்பில் தான் இப்போ ஒரு சில குறிப்பிட்ட பொருள்களை நாம் வைக்க போகிறோம். நம்ம பூஜை அறையிலே முகம் பார்க்கும் கண்ணாடி நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் அந்த கண்ணாடி கூட எடுத்துக்கலாம். பட் இது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நம்ம தினந்தோறும் பார்த்து தலை வாடுறது, நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறது அந்த கண்ணாடியை எடுக்கக்கூடாது. பூஜை பர்பஸுக்குனே தனியாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை நம்ம வாங்க சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த கண்ணாடியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இன்று இரவு நீங்கள் 12 மணிக்குள்ளார செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். தீட்டு காலங்களிலோ அல்லது அசைவம் சாப்பிட்டோ நீங்கள் இதை செய்யக்கூடாது. இந்த கண்ணாடியை நம்ம எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிழக்கு நோக்கி வைக்கணும். இந்த கண்ணாடியை நம்ம வைக்கக்கூடிய திசை கிழக்கு நோக்கி வைக்கணும். ஓகேங்களா? கிழக்கு நோக்கி கண்ணாடியை வச்சுடுங்க. அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கண்ணாடி இருக்கணும். இதற்கு முன்பு நாம் வைக்க வேண்டிய சில பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கணும். இந்த பொருள்கள் இந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கணும். ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இதை வைக்கணுங்க. இப்போ நீங்கள் இதை மாதிரி வச்சுட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம 2 பொருள் வச்சுருக்கிறோம் இல்லையா? இதில் நம்ம ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நம்ம எத்தனை லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் வேணாலும் நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சோழி ஒன்று வைக்கிறேன். மகாலட்சுமி சோழி வைக்கிறேன். இந்த சோழியானது ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இருக்கணும். உங்கள் வீட்டில் எத்தனை சோழி இருக்குது உங்கள் பூஜை அறையில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சோழி ஒன்று இந்த நிறம் வேணாலும் இருக்கலாம், அல்லது நீங்கள் அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும்ல அந்த சோழி நிச்சயமாக இருக்கணும். கூடவே சேர்த்து ஒரு கோமதி சக்கரம், சின்ன கோமதி சக்கரம் ஒன்று வைக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் ஒரு துண்டு இந்த காசு மேலே வைக்கிறேன். சரிங்களா? இப்போ அரிசி, சில்லறை, பச்சை கற்பூரம், இந்த கோமதி சக்கரம் இதோட 5 பொருள் ஆச்சு. இது கூடவே சேர்த்து நான் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஸோ மொத்தம் 7 பொருட்கள் நான் இந்த கண்ணாடி முன்பு வைக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். மல்லிகைப்பூ வைக்கலாம், இல்லை எனக்கு துளசி கிடைச்சிதுன்னா துளசி நீங்கள் வைக்கலாம், அதுக்கப்புறம் வில்வம் எனக்கு கிடைச்சதுன்னா வில்வம் வைக்கலாம், மருதாணி இலைகள் கிடைச்சதுன்னா அதையும் வைக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பணத்தை நம் வசம் ஈர்த்து கொண்டு தரக்கூடிய பொருட்கள் தான். இதை நீங்கள் வச்சுட்டு இதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்துக்கோங்க. இப்போ நீங்கள் நைட்டு நான் ஒரு 10 மணிக்கு செய்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றணும், அதெல்லாம் ஒன்றுமே தேவையே கிடையாது.
நீங்கள் ஜஸ்ட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு இதை மாதிரி செஞ்சுட்டு இதை நீங்கள் செய்யும்பொழுது முகம் கை கால் அலம்பிட்டு நேர்மறையான சிந்தனையோடு, அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்மறையான சிந்தனையோடு எனக்கு வந்து பணம் என்னிடம் பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறத மட்டும் வேண்டிக்கோங்க. நம்ம வந்து கடின உழைப்பு, விடாமுயற்சி, நம்ம தன்னம்பிக்கையோட வேலை செஞ்சால் கூட சில பேர்கிட்ட வந்து நிறைய பணம் சேரும். சில பேர் ரொம்ப எவ்வளோதான் உழைச்சி போராடினாலும் அந்த பணம் அவங்கக்கிட்ட ஒட்டவே ஒட்டாது. சில பேர்லாம் நம்மளை விட ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆனால் அவ்வளோ சுகபோகத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் மாடு மாதிரி உழைப்பாங்க, ஆனால் அவங்க வந்து அதாவது நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறத தான் நம்ம பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட சில எளிய தாந்திரிக விஷயங்களை நாம் நம் வீட்டில் அந்த நாளில் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலன் நமக்கு கிடைத்தே தீரும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்றைய தினம். ஸோ இன்றைக்கி அனைவரும் இதை வந்து செய்யுங்க. 3 பொருள் மட்டும் வச்சாலும் வைக்கலாம், 5 பொருள் மட்டும் வச்சாலும் வைக்கலாம், 7 பொருள் அல்லது 9 பொருள், அது நம்மளோட விருப்பம். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். இது இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப இருட்டாலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 0 வாட்ஸ் பல்பாவது அந்த இடத்துல எரியணும். உங்கள் பூஜை அறையோ அல்லது உங்கள் ஹாலோ, அல்லது ஹால் இல்லைங்க எங்களுக்கு கிச்சன் தான், கிச்சன்லேயே தான் பூஜை அறை இருக்குதுன்னா அப்படின்னா நீங்கள் கிச்சனில் கூட இதை நீங்கள் இந்த பூஜை அறை ஷெல்ஃபில் நீங்கள் வச்சுட்டு அங்கே ஒரு 0 வாட்ஸ் பல்பை போட்டுடுங்க. ரொம்ப இருட்டு, ஃபுல் இருட்டு இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்கக்கூடாது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற முடியாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் போய் படுத்துடலாம். மறுநாள் காலையில் கண்ணாடியை எடுத்து இருந்த இடத்துல வச்சுடுங்க. இந்த அரிசியை நீங்கள் வந்து அரைச்சி கோலமாவாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அப்படியே நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போடலாம். இதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம். இந்த 1 ரூபாயை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எந்த செலவுமே பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தாயார் சிலையோ அல்லது படமோ அதுக்கிட்ட வந்து நீங்கள் இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சுடுங்க. இல்லைனா நம்ம பூஜை அறையில் சில்லற நாணயங்கள்லாம் சேர்த்து வைப்போம், இல்லை குபேர பானை வச்சுருப்போம். அந்த பானையில் இந்த 1 ரூபாய் நாணயத்தை போட்டுடுங்க. இந்த 1 ரூபாய் பல லட்ச ரூபாயை உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து தரக்கூடிய சக்தி அதற்கு இருக்கின்றது. ஸோ யாருமே தவற விட்டுடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பதிவை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இன்றைக்கி யாரெல்லாம் பிரதோஷம் அல்லது திருவோணத்துக்கு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கோ சிவன் கோவிலுக்கோ எங்கே போனாலும் உங்களுக்கு பிரசாதமாக தரக்கூடிய வில்வ இலையையும் துளசி இலையையும் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தா கூட ஒரு இலை, அது வில்வமோ துளசியோ, உங்களுடைய பணப்பெட்டியில் நகை பெட்டியில் அதை நீங்கள் அவசியம் வையுங்க. நிச்சயமாக நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.